கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எல்லோரும் உழைத்து சாப்பிடுங்கள் என்பதை இந்த ஹதீஸின் வழியாக நமக்கு சொல்லித்தர்றாங்க. ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் மிக்தாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொண்டவர்கள். இந்த ஹதீஸு புகாரி ஷரீஃபிலே 4வது வால்யூமில் 259வது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா அகல அஹதுன் தஆமன் கத்து, எந்த ஒருவரும் சாப்பாட்டை உணவை நீங்கள் சாப்பிட வேண்டாம், ஹைரம் மின் ஐயகுல மின் அமலி யதிஹி, தங்களுடைய கரத்தால் உழைத்து வரக்கூடிய அந்த உணவை தவிர மற்றதை நீங்கள் உண்ண வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்து ஒரு உவமை ஒன்று காட்டினார்கள். இன்ன நபியல்லாஹ் தாவூத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுவினுடைய நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கான யகுலு மின் அமலி யதிஹி, அவர்கள் உழைத்து சாப்பிடக்கூடியவராக இருந்தார் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உதாரணம் காட்டினார்கள். இந்த ஹதீஸிலிருந்து பலவிதமான செய்திகளை நமக்கு ஹதீஸினுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். முதலாவது செய்தி என்னவென்றால், உழைத்து வேலை செய்து சாப்பிடுவதிலே அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கின்றான் என்று சொல்றாங்க. சோம்பேறியாக இருக்கக்கூடாது, உழைத்து சாப்பிட வேண்டும். அது எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்லை, அந்த வேலையில் ஹராம் கலந்திடாமல் பார்த்து கொள்ளுங்கள். வேற ஒன்றும் கிடையாது. ஹராமான வேலையா அப்படிங்கிறத மட்டும்தான் கவனம் செலுத்தணும். ஹராம் இல்லாத மற்ற எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அந்த தொழிலை நீங்கள் செய்து குறைவான வருமானமாக இருந்தாலும் அதை நீங்கள் உண்ணும் பொழுது நிரப்பமான பரக்கத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உங்களுடைய தொழில்துறையிலே நீங்கள் சம்பாதித்த அந்த சம்பாத்தியத்திலே அல்லாஹ் கொடுப்பான் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து நபித்தோழர்களையும் உழைத்து சாப்பிடுங்கள் என்று சொன்னார்கள். உழைக்காமல் சாப்பிட வேண்டாம், உழைத்து சாப்பிடுங்கள், தொழில் செய்து சாப்பிடுங்கள், வியாபாரம் செய்து சாப்பிடுங்கள். இப்படி பலவிதமான தொழில் சார்ந்த உழைப்பு சார்ந்த விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகுந்த கவனம் எடுத்துக்கொண்டார்கள். இதற்கு நேர்முரணாக உழைக்காமல் சோம்பேறியாக இருந்து பிறரிடத்தில் கைகாலெல்லாம் நல்ல விதமாக இருக்கும், இருந்த போதிலும் கூட அவர் யாசகம் கேட்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க. நல்ல நிலைமையில் இருக்கின்ற பொழுது ஏன் யாசகம் கேட்கின்றீர்கள் என்பதாக பல நபித்தோழர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழில் அதிபர்களாக மாற்றினார்கள். யாசகம் கேட்டவர்கள் எல்லாம் தொழில் அதிபர்களாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றினார்கள் என்பதை நாம் ஹதீஸ்களிலே நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முதல் கொண்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களாகிய முதல் மனிதர் வரைக்கும் அனைத்து நபிமார்களுமே உழைப்பாளிகள், உழைத்திருக்கின்றார்கள். அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட நபியாக இருந்தாலுமே கூட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொழில் செய்திருக்கின்றார்கள். தொடர்ந்து வரக்கூடிய அனைத்து நபிமார்களும் தொழில் செய்திருக்கின்றார்கள். அந்த தொழிலின் மூலியமாக, வியாபாரத்தின் மூலியமாக வந்த வருமானத்தை கொண்டு அவர்கள் சாப்பிட்டு இருக்கின்றார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்லுவாங்க, எல்லா நபிமார்களும் ஆடு மேய்த்திருக்கின்றார்கள் என்று சொல்லுவார்கள். ஆடு மேய்த்திருக்கின்றார்கள். ஆடு மேய்ப்பது என்பது ஒரு தொழில். அது மட்டுமல்லாமல் அதிலே ஹலாலான வருமானமும் இருக்கிறது. இரண்டாவது, ஆடுகளை எப்படி ஒன்றாக சீரமைத்து அதை மேய்த்து விட்டு வருகின்றோமோ அதுபோன்று இந்த உம்மத்தை மேய்க்கக்கூடிய ஒரு பக்குவம் உங்களுக்கு கிடைக்கும் என்ற பாடமும் படிப்பினையும் அதற்குள்ளே இருக்கிறது என்பதை அல்லாஹ் அதன் மூலியமாக உணர்த்துவான். இதல்லாத ஒவ்வொரு நபிமார்களும் தனித்தனி தொழில் துறைகளிலே சிறந்து விளங்கினார்கள் என்பதையும் ஹதீஸில் நம்ம பார்க்க முடிகிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள்
சிறந்த இரும்பு பட்டறை வேலை செய்யக்கூடிய ஒரு நபராக, கொல்லராக இருந்தார்கள் என்பதாக ஹதீஸ் நமக்கு சொல்லுது. அல்லாஹ்கிட்டே கேட்டாங்க, நான் தொழில் செய்யணும் யா அல்லாஹ், எனக்கு ஒரு தொழிலை கற்றுக்கொடு என்று கேட்டார்கள். அல்லாஹ் ஜலஷானத்தில் இரும்பை உருக்கி ஆயுதம் செய்யக்கூடிய வேலைகளே அல்லாஹ் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். அக்காலத்திலே யுத்தங்களுக்காக வேண்டி செல்லக்கூடியவர்களுக்கு ஒரு சேஃப்டி ஆயுதம் இல்லாமல் இருந்தது. இன்னைக்கு இராணுவங்களில் நம்ம பார்க்குறோம், காவல்துறைகளில் பார்க்குறோம், நிறைய பாதுகாப்பு கவசங்கள் அணிகலன்களை நம்ம பார்த்து வருகிறோம். நிறைய வச்சுருக்காங்க பாதுகாப்புக்காக வேண்டி. ஒரு கற்களை தடுப்பதற்கு கூட மரத்தால் செய்யப்பட்ட அந்த கட்டை போன்று ஒரு இதை வைத்திருக்கின்றார்கள். அப்போ இதெல்லாம் இதற்கு வித்திட்டது யார் என்றால் நபீனா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவங்க தான் உலகத்தில் முதல்ல இரும்பு, வாள், அருவா மற்றும் கவசம், கேடயம் இவைகளையெல்லாம் அவர்கள் சொந்த கரத்தால் சொந்த தொழிலை அவர்கள் செய்தார்கள் என்பதாக அவர்கள் சிறந்த ஆசாரியாக இருந்தார்கள். சிறந்த நஜ்ஜாராக, ஆசாரியாக, மர வேலைப்பாடுகள் செய்யக்கூடிய சிறந்த தொழிலாளியாக இருந்தார்கள் என்பதாக நாம் பார்க்கிட்டோம். இப்படி வரிசையாக எல்லா நபிமார்களும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வேலை செஞ்ச, அவர்கள் தொழில் செய்த அந்த தோட்டத்தில் தொழில் செய்த விஷயங்கள்லாம் குர்ஆன் பேசுதா இல்லையா? இப்படி நிறைய நபர்கள், அதிலேயும் குறிப்பாக நபிமார்கள் தொழில் செய்து தங்களுடைய குடும்பங்களை பார்த்து கொண்டார்களே தவிர அவர்களுக்கு கிடைக்கப்பெற்ற அனைத்து பைத்துல்மால் சம்பந்தப்பட்ட பொருளாதாரங்களை எல்லாம் ஏழைகளுக்கு வாரி வழங்கினார்கள். அவங்க நினச்சிருந்தா அதிலேயே சுகபோகமாக இருந்திருக்கலாம், வேலை செய்யன்ற அவசியமே இல்லாமல் அவங்க இருந்திருக்கலாம். அதையெல்லாம் விட்டு தொழில் செய்து அதிலிருந்து வரக்கூடிய வருமானங்களை அவர்கள் சாப்பிட்டார்கள், தங்களுடைய குடும்பங்களை பார்த்து கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. சுருங்க சொன்னால் இந்த ஹதீஸ் நமக்கு எதை உணர்த்துகின்றது என்றால், உழைக்காமல் சோம்பேறியாக வீட்டிலே இருக்காதே என்பதை சொல்லுது. அவ்வளவுதான். சோம்பேறியாக வீட்டில் இருக்காத. நீ ஒரு தடவை பிறட்ட கையேந்தி கேட்க ஆரம்பிச்சிட்ட, அதனுடைய சுகம் உன்னுடைய ரத்தத்தில் ஒட்டிடும். மறுபடியும் உனக்கு கேட்க சொல்லிக்கிட்டே இருக்கு. கேட்டு வாங்கித்தீங்கன்னு கையேந்தனு யாசகம் கேட்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வுல, அந்த சுகத்தில் நீ போயிடுவ. அது நமக்கு தேவையில்லை. நீ பிச்சைக்காரன் தான், உண்மைதான். நாமெல்லாம் பிச்சைக்காரர்கள். யார்கிட்ட நம்ம பிச்சை கேட்கணும்? நம்ம படைச்ச ரஹ்மான்கிட்ட பிச்சை கேட்கணும். அல்லாட்ட தான் நம்ம பிச்சை கேட்கணும். அவன் நம்மளுடைய மாலிக், அதிபதி. அவன் தான் நமக்கு தருவான். என்ன தேவையாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் கரம் ஏந்தி நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்தில் கேட்கணுமே தவிர அல்லாஹ் அல்லாத மற்றவரிடத்தில் எப்பொழுதும் நாம் எந்த காரியத்துக்கும் நாம் என்ன செய்து விடக்கூடாது, கேட்டுவிடக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாசகர்கள், பிச்சைக்காரர்கள் இவர்களை ஒரு எச்சரிக்கை விதமாக இந்த ஹதீஸில் நமக்கு சொல்லித் தர்றாங்க. இதே கைகால் இறந்தவர்கள் இருக்கின்றார்கள், முடியவில்லை, அது வேறு பிரச்சனை. அல்லது கடுமையான வறுமையில் இருக்கக்கூடிய அந்த நபர்கள், அவர்களும் உழைக்க வேண்டும். ஆனால் அந்த வறுமையை போக்குவதற்குண்டான முயற்சிகளை எல்லாம் செய்ய வேண்டும். அது வேறு ஒரு சிறந்த சதக்காவாக, தான தர்மமாக அது மாற்றப்படும் என்பதை எல்லாம் ஹதீஸின் வழியாக நம்ம பார்க்கிறோம். ஆக மொத்தம் மனிதர்களாக இருக்கக்கூடிய நம் அனைவர்களும் ஹலாலான தொழில் செய்ய வேண்டுமே தவிர ஹராமான தொழில் ஒருபொழுதும் செய்துவிடக்கூடாது. அதே நேரத்தில் கண்டிப்பாக உழைத்துத்தான் சாப்பிட வேண்டும், பிற இடத்துல யாசகம் கேட்டு சாப்பிடக்கூடாது என்பதை அழுத்தமாக இந்த ஹதீஸில் சொல்லித்தர்றாங்க. அதற்கு உதாரணம் எல்லா நபிமார்களையும் சொல்லி, அந்த நபிமார்கள் எல்லாம் உழைத்துத்தான் சாப்பிட்டு இருக்கின்றார்கள் என்பதையும் நமக்கு சொல்லித்தர்றாங்க. கண்ணியமான பெருமக்களே, எந்த காரியங்களை எல்லாம் நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு செய்யும்படி உத்தரவு பிறப்பித்தார்களோ அதையெல்லாம் முழுமையாக பேணி நடக்கக்கூடிய நல்ல முஃமினீன்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. கடைசி காலம் வரைக்கும் அல்லாஹுவை தவிர மற்றவரிடத்தில் கரம் ஏந்தும் அவலத்தை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் சமூகத்தையும் நம்முடைய குடும்பத்தையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக.